உங்க பொண்டாட்டி கிட்டயே ரசிக்க 1000 இருக்கு. ஏன் அடுத்தவன் பொண்டாட்டிய பார்க்கணும்? என்ன இருக்கு? வீட்டில் உங்க பொண்டாட்டி கிட்ட நீங்க ரசிக்க மறந்த சில விஷயங்கள். இனிமே கவனிச்சு ரசிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு நோட் பண்ணீங்கனா. அடுத்தவன் பொண்டாட்டிய ரசிக்க மாட்டீங்க. குளிச்சு முடிச்சு புடவை கட்டுற அழகை. உள் பாவாடை உள்ளாடைல ஆரம்பிச்சு மாறாப்பை சொருகும் வரை. மெதுவா ரசிங்க, முடிஞ்சா கட்டி விடுங்க, இல்லனா கற்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அடிக்கடி கட்டி புடிங்க. அவ எதிர்பாராத நேரத்துல உதட்டோடு உதடு முத்தம் கொடுங்க. சாப்பிடும் போது அவளை கவனிங்க. நல்லா ருசிச்சு சாப்பிடுவா. கூட்டமான விசேஷங்கள்ல மெதுவா அவ எங்கே இருக்கான்னு தேடி சைடு அடிச்சு பாருங்க. அவளும் அதை எதிர்பார்த்து வெக்கப்படுவா. உணவு பரிமாறும் போது ஊட்டி விட்டு பாருங்க. உங்க காலடில விழுந்து கிடப்பா. ஜாக்கெட் ஊக்கு பாவாடை நாடா. பிறா ஊக்குன்னு உடை மாத்தும் போது அதை மாட்டி விட உதவி பண்ணுங்க. குளிக்கும் போது டவல் எடுத்து தரும்போது அவளை உள்ளே இழுத்து. குளியல் அறையில ஈரத்தோட ஈரமா நின்னு காம உறவை ஆரம்பிங்க. குறைந்த நேரத்தில் கிடைக்கும் அதிக சுகம். விடுமுறை நாட்கள்ல உடை அணியாம பிறந்த மேனியா நாள் முழுக்க இருங்க. ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். சமைக்கும் போது பின்னாடி போய் கட்டி அணைத்து வேர்வை வடியற நெத்தில முத்தம் கொடுங்க. தினமும் தூங்கும் போது ஆடையின்றி இருவரும் தூங்குங்க. நைட்டி சேலை எதுவா இருந்தாலும் பொண்டாட்டி போட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸை ரசிங்க. இடுப்பு போன்ற சின்ன பகுதி வெளியே தெரிவதை ரசிங்க, முடிஞ்சா திடீர்னு அந்த இடத்தில் முத்தம் கொடுங்க. உடல் அசைவை தினமும் ரசிங்க. அப்புறம் பாருங்க, பொண்டாட்டி தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டீங்க.